மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்கள், நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து குறிப்பாக நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இலங்கை வரலாறு தொடர்பான ஒரு பாடப்பிறப்பை நாங்கள் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு மாணவர்களே, 7 மாணவர்களுக்கான பாடப்பிறப்புகள், குறிப்பாக அதுவும் கலைத்துறை தொடர்பான பாடப்பிறப்புகள் நிறைய இருக்கின்றது. அதில் வரலாறு பாடத்தில் இலங்கை வரலாறு ஒரு கட்டாய பாடம். அதுவும் வரலாற்றினை எடுக்கிற மாணவர்களுக்கு இலங்கை வரலாறு ஒரு கட்டாய பாடம் அமைக்கிறோம். நாங்கள் இலங்கை வரலாறு தொடர்பான ஆரம்ப கால வரலாற்றை பார்த்துட்டே இருக்கின்றோம். குறிப்பாக தெரியும், நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தது அனோக காலத்துடைய பல முக்கிய விடயங்கள் பார்த்தாங்க. குறிப்பாக நிர்வாக விடயங்கள், அனோக கால வெளிநாட்டு வர்த்தகம், அனோக வீட்டிய காரணங்கள், நீர்ப்பாசனம், மொழியும் இலக்கியமும், அதோட அனோக காலத்தில் சிறந்து விளங்கிய மன்னர்கள், அதோட வெளிநாட்டு படையெடுப்புகள் என்று ஒரு முக்கியமான ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு கெடுங்க மையப்படுத்தான் கேள்வி பார்த்துறாங்க. ஆகவே நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்த அனோர கால நிர்வாகம் தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த வகுப்பு பார்க்குறாங்க. ஒரு நிர்வாகம் எப்படியும் பார்த்தாங்க. நிர்வாகத்தில் உச்ச தலைவனாக மன்னன் இருப்பான், அவனுக்கு கீழே உபராஜர்கள், மந்திரிமார்கள், அமைச்சர்கள் என்று நிர்வாகத்தை போதுமானவர்கள் என்று பார்த்தாங்க. அதை விட அவர் காலத்தில் மன்னராட்சி அல்லது முடியாட்சி இடம்பெற்றதால முடியாட்சியானது தந்தையை பிற மகன், மூத்த மகன் பிற இளைய மகன், 2ஆம் மனைவியுடைய மகன், மனைவியுடைய சகோதரர் என்ற அடிப்படையில் ஆட்சி முறை இலங்கை வரலாறு இடம்பெறுகின்றது. ஆனால் பெரும்பாலும் அனோக காலத்தில் 2 வழியான ஆட்சி முறை இடம்பெற்றுகின்றது. ஒன்று தந்தையை பிற மகன், மூத்த மகனுக்கு பிறகு இளைய மகன் என்ற அடிப்படையிலான ஒரு ஆட்சி முறையால் வழங்கப்படுகின்றது. அதான் கடந்த பார்த்துறாங்க. ஆகவே பார்த்துறோம். அதை பாருங்கள், இப்படித்தான் நிர்வாகத்தை போகும் மாணவர்களே. ஆகவே பாருங்கள், இப்படிதான் போகின்றது நிர்வாகத்தை. அதாவது சட்ட நிர்வாக நீதி எல்லாம் மன்னனை மையப்படுத்தி காணப்படும். நிர்வாகம் நடத்துறது, ஆட்சி கவனிப்பது, ஆட்சிக்கு முக்கியமான அதிகாரிகள் நியமிக்கிறது, வரி வசூலிப்பு, நீதிமன்ற செயற்பாடுகள், பிரதானியுடைய நிர்வாக பொறுப்பு, பிரதேச நிர்வாகம், கிராம நிர்வாகம், அதோட மத்திய நிர்வாகம் போன்ற கலைவடிவங்கள் மன்னனை மையப்படுத்தித்தான் இங்க அனோக காலத்தில் இடம்பெற்று நாங்கள் பார்க்கிறாங்க. இப்படி போகின்றது. அவை பார்க்கிறாங்க அடுத்த வகுப்பு. அவரை இப்போ பாருங்க, அனோக காலம் நீ பார்க்கணும். ஒருத்தையும் அனுராபுரம், அதோடு அடுத்த நகரமான புலவருவை, அவனுக்கு மாணவனை அனுராபுரமும் புலவரை, அனுராபுரமும் புலவரை குறிப்பாக ஒரு தெரியும் மாணவர்களே. அனுராபுரம் புலவரை உழவெளிய நகரங்கள். அவை உழவெளிய நகரங்கள் இருக்கிற வழியால மலைவீழ்ச்சியினுடைய தன்மை நிச்சயமாக காணப்படுகின்றது. வருடாந்த மலைவீழ்ச்சி கிடைப்பது குறைவு. அதை விட விவசாயம் செய்யக்கூடிய வளமான மண் இருக்கின்றது. நீர் பற்றாக்குறை. அதனால் அனோகத்தை ஆட்சி வந்த பலம் பொருந்திய மன்னர்கள், தொழில்நுட்ப சாதனங்களை, அது குளம் தொடர்பான தொழில்நுட்ப அறிவு கொண்ட ஆட்சியாளர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். அவர்களால் குளந்தொட்டு நீர்ப்பாசனம் பெருக்கிய ஒரு நகரமாக அனோக ராசனை விளங்குவது காணலாம். அவை அனோக வளநீர் பாசனம் அறிமுகம். கவனியமானவர்களே, எந்த ஒரு வினாவை எடுத்துக்கொண்டாலும் அது விளக்குற வேடிக்கான வினாவாக இருக்கலாம், அது ஒரு சுறுசுறுப்பான வினாவாக இருக்கலாம், கற்ற வினாக இருக்கலாம். ஒரு அறிமுகம் கொடுக்க வேணும். பொதுவான ஒரு அறிமுகம் இருக்கின்றது. அந்த அறிமுகம் கொடுக்கவும் அதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு ஏற்றவரை நாங்கள் இப்படி அடைய வேண்டும். அதுக்காக நீங்கள் பாருங்கள், அறிமுகம். பண்டுகால் அமைத்த குளங்கள் அபயவாதி, ஜெயவாதி, காவலி வாவி. அபயவாதிக்கு பேருதான் பசவ குளம். அதாவது ஜெயவாவி, காவலி வாவி, காரம்பு வாவி. அது இதுல அபயவாவியான் அனோரக்கூடிய நீர் தேவைகளை பூசிய காண்டி பண்டுகாவியால் கட்டப்பட்ட முதலாக. அவர் இலங்கை வரலாற்றில் முதலாக குளங்கள் அமைத்த மன்னனாக, சிறுகுட அமைத்த மன்னனாக பண்டு விளங்குகின்றார்.
அப்ப பண்டுகாக ஆரம்பித்த நீப்பா தொழில்நுட்பம் இப்படி ஆட்சியாளர்களால் பலப்படுத்தப்பட்டு நீப்பாக தாழ்ந்த ஒரு வளர்ச்சியை நாங்கள் அனுபவத்தை காணலாம். முதலாக அடுத்த பாருங்கள், தேவனின் திசவாவி திசாவாவியை கட்டியிருக்கிறான். அடுத்தது துட்டு நிசாகுலத்தை கட்டியிருக்கிறான், துட்டை கட்டியிருக்கிறான். அடுத்தது பசவ மன்னன் குறிப்பாக குளங்கள் அமைத்த மன்னன், அதாவது இலங்கை வரலாற்றில பசவ மன்னன் ஒரு முக்கியமான ஆட்சியாளர். ஏனென்றால் இந்த மன்னன் தான் இவ்வளவு காலம் பண்டுகாவையும் துட்டை மன்னன் நிசேந்த குழுவை கட்டியிருக்கிறான். பட்ட அவரை குறிப்பாக தாவச கூட கட்டியிருக்கிறான். இப்படிப்பட்ட மன்னனோடு ஒப்பிடும்போது இலங்கை வரலாற்றில் பாரிய அளவிலான குளங்களை கட்டின ஒரு மன்னனாக விளங்குவார் இங்கே பசவ மன்னன். ஒரு பசவ மன்னன் அனுபவத்துல இளம்ப காரணமாக சென்றவர் ஒன்று, அரச வரி அறவிட முறையை கொண்டவர் ரெண்டு. அதை விட துட்டை மன்னனுக்கு பிறகு இலங்கை முழுவதையும் ஒரே குடையங்கு ஆட்சி புரிந்த ஒரு மன்னனாக இவன் விளங்குகின்றான். அது இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு மன்னன் தான். இவன் காலத்தில்தான் குளங்கள் தவிர கால்வாய்கள் அதிகரிக்கப்பட்டு குளங்கள் 12 குளங்கள் 11 கால்வாய்கள் 2 அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவன் காலத்தில் மாகாண வாவை நொச்சுவத்தானை குளம் ரெண்டு ஒரு கட்டியிருக்கான். அதாவது அமைக்கப்பட்ட கால்வாய்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கால்வாய்கள். குறிப்பாக சுரங்க வழியான கால்வாய் கட்டியிருக்கிறான். அதாவது நீரை இன்னொரு கொண்டு செல்வதற்காண்டி சுரங்க வழியிலான கால்வாய்களை கட்டியிருக்கிறான். அப்ப இலங்கையில சுரங்க வழி கால்வாய் அமைத்த மன்னனாக பசவ மன்னன் விளங்குகின்றான். குறிப்பாக நன்மை சுங்கிர பூங்காவுக்கும் குட்டமொழிக்கும் நீவனுக்காக திசாவாவிலிருந்து ஒரு கால்வாய் கட்டியிருக்கிறானால் அதான் இலவர கால்வாய் முக்கியமானது. பாருங்கள், மேலும் மகாவீர் கங்கை நதியின் நீரை நதியான அம்பங்கங்கை திசை திருப்பி உலகளத்துக்கு எடுத்து வந்து இளையக்கால அமைத்தான். இதனால மகாவீர் கங்கை நதியின் நீரை நதியான மகாவீர் கங்கை நதி என்பது பெரிய நதி. அதனுடைய கிளை நதியால் அம்பங்கங்கை அதில் அமைக்கப்பட்ட அதுக்கு அங்கே அமைக்கப்பட்ட கால்வாயால் இளைய கால்வாய். அம்பங்கங்கை நீரை திருப்பி இளைய கால்வாய் மூலம் நீரை விநியோகித்த ஒரு மன்னனாக பசவ மன்னன் வரலாறு இடம் பிடிக்கின்றார். இது முதலாகும். அடுத்த பாருங்கள், மகாவீரன் மின்னிற குளம் உட்பட பல குளங்கள் அமைத்தான். மேலும் பாரிய குல அமைப்பின் தந்தை மின்னிற தெய்வம் என போலப்படுகின்றான். அத்துடன் தொடர் நீப்பா திட்டமான இளையர மின்னேரியா கவுடூலு இணைந்த திட்டம் இலங்கை முதல் தொடர்பான நீப்பா திட்டமாகியது. மகாவீரன் ஒரு பசவ மன்னன் ஒரு பாரிய அளவிலான ஒரு குளத்தை கட்டின மன்னன் தான் பசவ மன்னன். அவனுக்கு பிற வந்த மன்னர்கள்ல குளம் தொட்டு நீர்ப்பாச பிரிக்கிய மன்னனாக மகாவீரன் விளங்குகின்றான். குறிப்பாக சமய பிளவு உங்களுக்கு வந்த காலத்தில் மகா ஞான பௌத்தம் தேரவாத பௌத்தத்திலே சமய பிளவு ஏற்பட்டதாகவும் அந்த சமய பிளவின் காரணமாக இவருடைய ஆட்சி காலம் ஒரு குழப்பமான காலமாக நிலவியாக சொல்லப்படுது. அப்படி சொல்லப்பட்டாலும் இவருடைய காலத்தில் உங்களுடைய பெயர் நிலைநாட்டக்கூடிய இன்று வரைக்கும் நாங்கள் மகாசிங்கனுடைய பெயர் சொல்லும் போது நாம் இருக்கக்கூடிய மென்னிய குலத்தை கட்டிய மன்னனாக மகாசிங்க மன்னன் வரலாறு இடம் பிடிக்கின்றார். இப்படி மென்னிய குலத்தை கடினமாக தான் நாங்கள் ஒரு அழைப்போம் மின்னேரியாம் தெய்வம், அதை மின்னேரியாம் அழைப்போம் அல்லது கச்சூர் பண்டாரா ஒரு சிங்கள பேர் அழைக்கப்படும் முறை இருக்குது. ஆகவே மகாசீனனும் இலங்கை வரலாறு அதுக்கு அனுபவ காலத்தில் குலமமைத்த மன்னர்கள் முக்கியப்படுகின்றார். அடுத்த பாருங்கள், அதுடன் தொடர் நீப்பா திட்டம் இலங்கை வரலாற்றிலே தொடர் நீப்பா திட்டங்கள், அதாவது 2 குளங்கள் இணைத்து கால்வாய் மூலம் ஒரு நீர் வழங்குற பயன்படுத்துவோம் தொடர் நீப்பா திட்டம். குறிப்பாக மின்னேரியா கவுலு இணை திட்டம் இலங்கையில் முதல் தொடர்பான திட்டமாகிறது. மின்னேரியா கவுலு இந்த குளங்கள் இணை திட்டம் தான் இலங்கையில முதலாவது தொடர் நீப்பா திட்டம். இலங்கை வரலாற்றில் தொடர் நீப்பா திட்டம் அமைத்தவன விளங்குகின்றான்
குறிப்பாக மகாவீரம் விளங்குகின்றார். இது முக்கியம். அடுத்த பாருங்கள், அடுத்த உபதீசன் தோப்பவாய் உள்ளிட்ட 6 குணங்கள் அமைத்ததோடு ஜோத வாழ்வாய் தாழ்சேன அமைத்தார். உபதீசம் என்ன? தோப்பவாய் உள்ளிட்ட 6 குணம் அமைத்திருக்கான். தோப்பவாய் உள்ளிட்ட 6 குணம் அமைத்திருக்கான். அதோட ஜோத வாழ்வாய் தாழ்வு அமைத்திருக்கான். அப்ப கால்வா அமைக்கிற முறை அசாமன் ஆரம்பித்தோடு தாழ்சேனும் நிறைய குளங்கள் கட்டியிருக்கான், நிறைய காவலம் கட்டியிருக்கான். ஒரு நீங்கள் படிச்சிருப்பீர்கள், குறிப்பாக 7 வெள்ளால் படிச்சிருப்பீங்கள். தாவசேனம் என்ன? கலா ஓயாவை மாறித்து கலாவாவை கட்டியிருக்கான் என்று படிச்சிருப்பீர்கள். அப்ப இலங்கையில முன்னிலை குளம் போல மிகவும் புகழ்பெற்ற ஒரு குளம் தான் இந்த கலாவாவை கட்டியிருக்கான். அதோட இவனால கட்டோட காலாய் பேர் தான் ஜோத வாழ்வாய். அடுத்த பாருங்கள், 2ஆம் மூலம் மல்வத்தோயாக மறைத்து நாட்சேர குளம் அமைத்தான். நாட்சேர குளம் மல்வத்தோயாக வருகிறான் கதம நதி. அதில் அமைக்கப்பட்ட நகரம் தான் குறிப்பாக இந்த அனுராதபுரம். முதலில் இலங்கையில் ஒத்தப்பட்ட நகரங்கள் நதிகளை மையப்படுத்த பெறும். அனுராதபுரானை மல்வத்தோடு மையப்படுத்தி, புலவராசனை மகாவிரத்தை மையப்படுத்தி, கிருந்தி மையப்படுத்தி மகாராமன், அவரை கல்யாணத்தை மையப்படுத்தி கல்யாண குடியிருப்பு. இப்படி காலங்காலமாக இலங்கையுடைய நகரங்கள் எல்லாம் நதிகளை மையப்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் நீண்ட காலமாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அதுதான் எப்படி சிறப்பு. அடுத்த பாருங்கள், முதலாக மாவழி ஆற்று குறுக்கி மினிப்பு அணை கட்டினான். மினிப்பு அணை மாவழி ஆற்று குறுக்கி மினிப்பாக கட்டினான். இது பிற்கால சந்ததிக்கு அவன் வழங்கி கோடியிடப்படுகிறது. பிற்காலத்தில் வாழ்ந்த சந்ததிக்கு அவன் வழங்கிய ஒரு கொடைதான் மினிப்பு அணை. இன்று வரைக்கும் இலங்கை ஆட்சியாளர்கள் மினிப்பிய காலம் மூலம் இன்றைய குளங்களுக்கு வயல்களுக்கு நீர் தன்மையை காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த பாருங்கள், 2ஆம் குளங்கள் கந்தள குளம் கத்தோட்ட அணை அமைத்தான். கந்தள குளத்தையும் கத்தோட்ட அணை அமைத்தவன் தான் இந்த மன்னன். அடுத்த பாருங்கள், 3 குளத்தின் உறுப்புகள் குளக்கட்டு, கங்கை தொட்டி, கலிங்கல், சுருங்கை, மடக்கரை அங்கே உங்களுக்கு தெரியும். குளம் என்பது ஒரு பாதி கற்பாறைகளை பிளந்து பெரிய மலைத்தோடு பிளந்து கட்டப்பட ஒரு சக்தி வாய்ந்த அணைக்கட்டு என்ன? குளக்கட்டு. குளத்தில 5 உறுப்பு இருக்கு. குளக்கட்டு, அழுதாங்கி, சுருங்கை, மடக்கரை, கையை தொட்டி, இப்படி 5 உறுப்பு இருக்கு குளத்துல. அந்த 5 உறுப்பு பயன்படுத்தால் பழைய காலங்களில் குளங்கள் கட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், அதோட இந்த 5க்கும் 5 பணி இருக்கு. குளக்கட்ட பணி என்ன? குளத்துக்கு நீரை சேவை செய்யணும். அடுத்தது 2ஆம் பாருங்கள் கலைஞ தொட்டி. குளத்துக்கு நீரின் விபத்துக்கு குறைச்சி மடக்கரை ஊடாக குளத்து நீரை வயல்களுக்கோ குளங்களுக்கோ அந்த வேறு தொழிலுக்கோ வெளியேற்றுவது. அடுத்த கலிங்கல், குளத்துக்கு நீரை வெளியேற்றுவது. அடுத்த சுருங்கை, குளத்துல நீர் நம்பி இருக்கும்போது எஞ்சிய நீர் மேலே நீர் இருந்தால் அதை வெளியேற்றத்தான் சுருங்கப்படும். சுருங்க பேர் மாங்கராவு. அடுத்த மடக்கரை கலிங்க மடக்கரை பாருங்கள், மடக்கரை. அடுத்த அலைதாங்கி, மடக்கரும் கையும் கொண்டு ஒரு அலைதாங்க. ஒரு குளத்துக்கு நீர் இருக்கும்போது குளக்கட்டானது நீர் அரிப்பினால பாதிப்படைவதற்காக பெரிய கற்களை போட்டு அமைக்க அழைதாங்க. இந்த 5 உறுப்பு குளத்தில் இருக்கின்றது. 5 உறுப்பு பணிகள் ஓயில் கூட படித்திருப்பீர்கள். அடுத்த பாருங்கள், நீர்ப்பாசனத்தை கவனித்த அதிகாரிகள் அனானிக, அடித, உதர, பாவகீரம், பிஜோக, தாளன்னன், தலை அறுக்க, பாயரும் எனும் குடிநர் என்பது குளங்களை குழந்தைவா நீப்பாத அந்த ராந்த நிர்வாக மேற்கொள்வதற்காக சில அதிக அறிந்திருக்கிற மாணவர்கள் இவர்கள் அனானிக, அடித, உதர, பாவகீரம், பிஜோக, தாளன்னன், தலை வாதாயனும் எனும் அதோட குளினர் என்னும் பெயர்தான் குளங்களை பராமரிக்கிறோம். சுத்தநீர் குளத்தின் கைக்கிறதா, குளத்தின் ஒவ்வொரு உறுப்பும் சிறப்பாக செயல்படுகிறதா என்று பார்க்கிறார்கள் தான் குளினர் கவனிக்கலாம்.
அடுத்த பாருங்கள், நீர்ப்பாசன வழிகளை மேற்பாடு செய்த அதிகாரிகளாம். எனினும் நீர்ப்பாசன மண்ணில் கவனிப்பையும் கீழே ஏற்பட்டது. அனைவர காலத்துல பண்டிகாவது நீர்ப்பாசன காலத்த ஒரு வளர்ச்சி, குறிப்பாக 2ஆம் பக்க பகுதி போன்ற மன்னர்கள் வரைக்கும் சிறப்பான முதல் அவை மாணவர்களே இந்த பாடப்பகுதி இலவான பாடம் அனைவரான நீர்ப்பாசனம். அனைவரான நீர்ப்பாசனம் நீங்கள் ஒவ்வொரு மன்னர்களும் குறிப்பாக பண்டிகாரியன், தேவனந்தீசன், துட்டவேமனு, பசவன், மகாசீனன், தாவசீனன், 2ஆம் பக்க பகுதி உபதிச மன்னன், 3ஆம் பக்க பகுதி போன்ற மன்னர்களை கொண்ட நீர்ப்பாசன பணிமொழி பாடம் இருக்கும். இது வாழமுள்ள தகுந்த வேலைக்கு நீங்க இலவான முறையில கூடிய இருக்கும். இப்படித்தான் போகுண்டு. இப்படிதான் இந்த நீர்ப்பாதை அனவ நீர்ப்பாதை இப்படித்தான். அனவ காலத்துல நீர்ப்பாதமானது மகளுடைய குளங்கள் கட்டுப்பாடுதான் இருக்குது. குளங்கள் மட்டுமே காலை கட்டிக்கிறோம். அது இது படிச்சுக்கணும். குளங்க காலை கட்டினாமல் தடாகங்கள், பொய்கைகள் அதோட கட்டி நீர் சேமித்த முறை குளங்கள் கால்வாய் இருக்க நீர்களை சாதாரண மக்கள் விவசாய தேவைகளுக்காகவும் அந்த இடங்களில் பயன்படுத்தினோம். ஆனால் தடாகங்கள், யானை தடாகம், குட்டம் பொய்கை, குமார பொய்கை, தாமரை பொய்கை இவர உயிர்களை இளைய கணியர்களை பௌத்த பிற்கு அதனுடைய தேவை கட்டாயப்படுகிறோம். அதுதான் முக்கியம். அர்த்த காலம். அப்ப அனவ காலத்துல நீர்ப்பாதமானது இப்படித்தான் வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அடுத்த காலங்கள் அனவ காலத்தினுடைய கட்டிடக்கலை பாருங்கள். அனவ காலத்துடைய கட்டிடக்கலை உண்மையில் அனவ காலம் உலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலை சார்ந்த வளர்ச்சியை நாங்கள் அனவ காலத்தை காணலாம். அனவ காலமானது உலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலை சார்ந்த ஒரு வளர்ச்சி நாங்கள் காணலாம். கலையின் போது கட்டக்கலை வளர்ச்சி வந்திருக்கு, சிற்பக்கலைகள், ஓவியக்கலைகள், ஆங்காங்கே சில நடனக்கலைகள், இசைக்கலையும் வளர்ச்சி அடைந்தாக வரலாறு சொல்கின்றது. அது இப்படிதான் வளர்க்க போகின்றது. பாருங்கள் அனைவரத்தில் தேவனி தீசன் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது மைந்தேவர் தலைமை இலங்கை வந்த தூக்கு அரசாங்கத்துடன் பௌத்த பரப்பியது. மிகுந்தளவில் குந்தில் கற்பு வந்து கற்பழிக்கு வரணும்போது கட்டுகிறது. இலங்கையில மைந்தேவர் வந்தவர் அவர் பௌத்த மத பரவல் இங்கே வந்தவர். அவருடைய ஊழல் குறிப்பாக மைந்தியர் இலங்கை விளைவிக்க முதல் இலங்கையில் இருக்கின்ற இலங்கையில் கலை வளர்ச்சி பெருசாக ஏற்படுகிறது. அப்ப பிதாரோ அந்த கட்டக்கலை வளர்ச்சியோ சிற்பக்கலை வளர்ச்சியோ வந்து ஒரு கோவில்களை வளர்ச்சியோடு ஏற்படவில்லை. ஆனா மைந்தியர் வந்து பௌத்த மதத்தை பரப்பினா பிறகு தேவனதீசன் பௌத்த மதத்தை மாறினா பிறகு இலங்கையில பௌத்த மதம் சிவாபடியோடு மைந்தியர் வந்த இடமான இந்தியாவில் மௌரிய சாம்ராஜ்யம் இருந்து மௌரியர்கள் ஏமாந்துகின்றது. அவை இலங்கையில ஆரம்பமாக போட்ட பௌத்த விகாரிகள் எல்லாம் இந்தியாவில மௌரிகள் காரணப்படுகின்றது. அதான் முக்கியம். பாருங்கள், அனுவாபுரத்து தேவனதீசன் ஆட்சி வந்த போது மைந்தியர் தலைமை இலங்கை வந்தது கூட அரசாங்கத்துடன் பௌத்த பரப்பியது. மீண்டும் குன்றில் கற்குய ஒன்றில் கற்படுக்கை கல்லாசனம் என்பவற்றை மைந்தியருக்காக தேவசம் கட்டி கொடுத்திருக்காங்க. கற்படுக்கை கல்லாசனம் போன்றதான் இலங்கையில முதலாவது கட்டளை வழியாகப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பௌத்த மத வழியுடன் ஏற்பட்ட கட்டளை வளர்ச்சி பிற்காலம் பெருவெளிச்சு பெற்றது. அவங்களுடைய பௌத்த மதம் இலங்கைக்கு எப்ப மனித காலத்தில் வர வந்ததோ அதுபுறான் தூவிகள், சிலைகள், சிலைமனைகள், விகாரங்கள், ஆறாமைகள், பெரிய உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் கற்ற முறையாக்கப்பட்டுள்ளது. இது முக்கியம். அடுத்த கவனங்கள் பௌத்த மத வழியோடு ஏற்பட்ட கட்டளை வளர்ச்சி பிற்காலம் பெருவெளிச்சு பெற்றது. அனவர கட்டளை தாழ்கோவம், ஆறாமைகள், அரண்மனை, தடாகம், புலி என்ற பிரிவுக்குள் அடக்கலாம். தடாகம், புலிகள் அதோட குறிப்பாக தடாக பொழிவுகள் போன்றது இது முக்கியமானது. அடுத்த வாரங்கள் தேவனதீசன் அவையவாவிய களிமண்ணை கொண்டு தூராவிகாரை இலங்கையில் முதல் பௌத்த விகாரை ஆகும்.
இவ்வியாறு பல வடிவம் பெற்று இன்று காண்டாமணி வடிவம் காணப்படுகிறது. அப்ப இலங்கைக்கு பௌத்த மதம் வந்தாப்படுறாங்க. இலங்கையில விகாரிகள் தூவி கட்டப்பட வந்திருக்கு. அதுவும் இலங்கை கட்டப்பட்ட முதலாவது தூவியான தூவி சிறப்பானது. ஏனென்றால் ஒருத்தையும் அவையவாயு கட்டினார் பண்றாரு. அதில் இருக்கப்பட்ட களிமண்ணை கொண்டு களிமண்ணை கொண்டுதான் களிமண்ணை பயன்படுத்தினான் தேவனிசனன் தூராம் தூவியை கட்டின ஆரம்பிக்கப்படுவது. அவர் இலங்கை விளையாட்டில் முதலாக கட்டப்பட்ட தூவியான் தூராம் தூவி. அப்ப இங்கே பௌத்த கட்டக்கலை ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்த கவனிங்கள், சுட்டறிவு காலம் விகாரி கட்டக்கலையானது விகாரி கட்டக்கலையானது உருவவெளிசாய மீச வெட்டிய விகாரங்களை குறிப்பிடுவதோடு விகாரை சுற்றி வாழ்த்து. அப்ப தேவனித காலத்துல விகாரி கட்டப்பட்டவோடு தூவி கட்டப்பட்ட தூராம் தூவி இஸ்லமோனிய புது கூரை தலைமை உருவம் அது ஜம்போல விகாரை விடுதலையாட்டிருக்கான். இவருடைய காலத்தில் வச்சுக்கிட்டு விகாரிகள் தூவிகளை வேலை செய்யறாங்க. துட்டையின காலத்துக்கு ஆகலாம். ஒருத்தையும் துட்டையின வேண்டாம் ரூபம் எடுத்த விகாரை அதோட லோகவாய ஆயிரங்க மண்டபம் மில்பட்டி தூவி போன்றவை கட்டியிருக்கான். அதை குறிப்பாக இந்த லோகவாய கட்டமானது ஆயிரங்க மண்டபம் கொண்டிருக்கின்றது. அது ஆயிரங்களோட 1000 தூரம் கொண்டு கட்டப்பட்டது. இது முக்கியமானது. அவர் இது படிப்பார் ரூபம் எடுத்தார். அப்படி அவருக்கு இந்த போது என்னென்ன பின்பற்றினான். அவர் அதோடைய உச்சியில இடி தாங்கி பச்சை சும்பாட்டை கருவி போடுறதுக்கு ஒப்பத்திருப்பான். ஏன் சொன்னால் இடி புயல் போன்ற மழை தாக்கங்களிலிருந்து விடுதலை மழைத்தாக்கம் ஏற்பட்டால் கண்டுபிடித்து விடக்கூடாது. அந்த முறையை அந்த காலத்திலே மண்ணையும் பிடிக்கிறார். ஆரம்ப இந்து கோவில்களில் கோபுரங்கள்லையும் பௌத்த விகாரங்களிலும் தூவிகளிலும் தற்காலத்தோட இடிதாங்கி எனப்படுகின்ற ஒரு கருவி பொறுத்திருக்கிறோம். ஏனென்றால் மின்னல் அல்லது இடிமுறை தாக்கம் விகாரிகள் அல்லது கோபுரத்தில் விழுந்தால் விழுந்து போடும். அது தடுப்பை காட்டுதான் கருவியை பொறுத்திருக்கிறோம். முக்கியம். ஓகேயா? அடுத்த வாருங்கள். அடுத்தவர்கள் ரூபெடுத்தால் மிதவட்டி ஆகிய குறிப்பிட்டோடு விகாரிகள் சுற்றி வாழ்த்து விட்டது. ரூபெடுத்தால் ஞானசூரி மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். அவருடைய விகாரை சுற்றி அழகான சிற்பங்கள் இருக்கிறான். முதலியம் ஞான சிற்பங்கள் ஞானுடைய தலையை வெளியிருக்க மாதிரி அவருடைய உணவு பகுதி கால் பகுதி எல்லாம் விகாரி குடுக்க இருக்க மாதிரி கட்டியிருக்கணும். அவருடைய விகாரிகள் யாழ்ப்பாணது கூட அவருடைய நீங்கள் அனுபவ புற இடங்களில் போய் சுத்தமை கொண்டு கூட பாடுபடக்கூடிய இருக்கும். அதுதான் முக்கியம். அடுத்த கவனிங்கள், மன்னர் மகாதேவனுடைய மிக பிரமாண்டமான விகாரை ஆகிய ஜேதவன விதோவி இப்ப 5ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு சிறந்த கட்டங்கள் ஒன்றாகும். அப்ப துட்டையின் காலம் ஏற்படுத்தப்பட்ட இந்த கட்டங்களை வளர்ச்சியானது இப்பிட காலத்துல உச்சநிலை வெட்டி உள்ளதை காணக்கூடிய இருக்கிறது. அப்ப அதற்கு பாருங்கள், மகாதேவனுடைய மிகப்பெரிய ரூபி முதலியும் மகாதேவ மன்னன் மென்னியை கொண்டு கட்டினதன் மூலம் எப்படி முக்கியம் வர்றானோ அதே போலதான் இந்த ஜெயதவன ராமன் இந்த தூபி காட்டின மூலம் தான் முக்கியம் வருகின்றான். அதாவது முக்கியமானது கிமு 5ஆம் நூற்றாண்டு குறிச்சாக உலர் வந்தது. அதோட இதே போன்று மன்னன் பலகம்பா வட்டகாமணி கொண்டுதான் வட்டகாமணி கொண்டார். எவ்வளவு அவையிருக்கிறாரு விரும்பியிருக்கிறாரு. அவையிருக்கிறார் என்பது அதாவது மகாஜான பகுதிக்காண்டி வட்டகாமணி எழுதப்படுகிறது. அப்ப தேரா பகுதிக்காண்டி தூபராம மகாவிகாரை ஜம்மூல விகாரை விஸ்வவிகாரை உருவமெடுத்தாய லோகவாயம் அவரை மின்சுவட்டி ஒன்று ரூபட்டை போல இளைஞர்களுக்கு முதலாக பௌத்தத்துக்கு நட்டுவருக்கு பிரிவான மகாஞான பௌத்தத்துக்கான விகாரையான் அவையாரை அவரிகாரியை தற்காலத்தில் ஒரு சிறப்பு விகாரம் நடந்தது. தற்காலத்தில் காடு சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்கள் அது அவருடைய வளர்ச்சி கொஞ்சம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அடுத்த வாருங்கள், அனைவரு காலகட்டத்தில் 6ஆம் திக்ஷாந்த சேமிய லோகமாய ஆலோசனை மண்டபங்கள் தியான மண்டபங்கள் அட்டதாவி அம்பத்தல வியூரி நிதியா தூவித்தக்காகும். அவ அனைவாரங்கள் இப்படி விகாரிகள் தூவிகள் சிலைமனைகள் சிலை கட்டப்படும் போது அதே போலதான் 6ஆம் நகர் பௌத்தருக்கு தங்க கடவுட 6ஆம் நகர். அதை விட சிலைமனைகள் தூவிமனைகள் அதோட சமய சார்ப கட்டடங்கள் சமய சார்பு கட்டிடங்கள் அதோட இயற்கையான உருவா கொடுக்கிற இடங்கள் சேகர கட்டிடங்கள் அடிப்படைதான் இங்கே கட்டக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இது முக்கியம். அடுத்த கவனிங்கள்,
கட்டிட கலைகளில் சிலைமனை வைத்தியசாலை சிறந்த கட்டாம்சங்கள் உள்ள இடமாக சிலைமனைகள் வைத்தியாலயங்கள் மருத்துவ ஊடகங்கள் அவருடைய வேறு கட்டடங்கள் விகாரைகள் தூவிகள் ஆறாமைகள் போன்ற அறிவுறுப்புகளாம் அடுத்த பாருங்க அடுத்த கட்டங்கள் அப்ப அனவ காலத்து பாருங்கள் கலை வளர்ச்சி அனவ கலை வளர்ச்சியானது குறிப்பாக பௌத்த அறிவிக்கும் முதல் குறிப்பாக கவனிங்கள் பண்டுகாலம் முதல் இங்கே கட்டக்கலை வளர்ச்சி பெற்றாக மாவதில்லை. ஆனால் தேவந்த காலத்தில் தேவந்த இலங்கைக்கு பௌத்த கலைத்து பெற வந்தால் இலங்கையில கட்டக்கலைகள் உன்னதமான வளர்ச்சி தன்மையாக காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறுதான் அனவ காலத்துல கட்டக்கலையானது தேவந்த காலத்தில் பௌத்த அழிக்கப்பட்டு அதே துடர்மன்னன் கடகம்பா மகாசீலன் அவரோட குறிப்பாக நீங்கள் மகாசீலன் மூன்று மன்னர்களோடு கடகம்பா மன்னப்பட்டது. அதோட சமைச்சாத கட்டடங்கள் பைசாலைகள் குறிப்பாக பைசாலைகள் நரச ஊடகங்கள் இப்படி உள்ள கட்டணம் இங்கே முக்கிய வழிகளை காணக்கூடிய இருக்கின்றது. அவை சமைச்சால் கட்டடங்கள் சமகால கட்டடங்கள் அடிப்படைதான் இங்கே கட்டுக்கலைகள் சிறப்பாக காணக்கூடிய இருக்கின்றன. அவை அனைவ காலமானது கலை வளர்ச்சியில் கட்டுக்கலையில் சிறந்த உள்ளது. அடுத்த வாருங்கள் அடுத்த வாருங்கள் சிற்பக்கலைகள் கவனிங்கள். அனுபவத்தில் கவனிங்கள். அனுபவத்தில் இவ்வாறு சிற்பக்கலைகள் இவ்வாறு கட்டக்கலை வளர்ச்சியிருந்த போலோ அதே போல வளர்ச்சியிருந்த கலைதான் சிற்பக்கலைகள். பாருங்க சிற்பக்கலை பொறுத்து கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கருங்கற்களில் செலுத்தும் வரை காணப்பட்டது. கருங்கற்கள் புத்தோடு சிலைகள் நின்ற சவா சிலைகள் சயன சிலைகள் அந்த அமர்ந்து இருக்கிற சிலைகள் எல்லாம் கட்டப்படுகின்றன. கருங்கல் அமைக்கப்பட்ட நீண்ட காலம் நேற்றின் தன்மையை இந்த சிலைவனைகளும் சிலைகள் இருக்கின்றது. அடுத்த வாருங்கள் புத்த சிலைகள் நின்ற சயன மற்றது சமாதி போன்ற அந்த 3 வகைப்படும். இவை பல்வேறு உள்ளன. அதாவது மீந்தலை சீரியா ஒரு அவையிரி ஒரு இடங்கள்ல இதை காணலாம். அடுத்த வாருங்கள் வேறு மகாவனுடைய ஊடகங்களில் புத்தபிரானின் சிலை புத்தபிரானின் வலது விழாவின் வைசாலைகள் தூவிகள் கொழும்பு நூறு சாலையில் உள்ள சமாதி வைக்கப்பட்ட புத்தக அவருடைய வலது விழாவின் கட்டப்பட்ட தூவியான் மகாவனோட தோட்டங்களில் அவர்கள் தூவியாகும். இந்த தூவியானது கொழும்பு நூறு சாலையில் கைவிடப்படுகிறது. ஒரு ஆதாரம் இருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பெரிய சிலைகளை செதுக்கும் மரபுக்கு எடுத்துக்காட்டாக அவுக்கண சிலை மாளிகாவில் நிற்கும் சிலை மாளிகாவில் நிற்கும் சிலை புத்தகமா நிற்கும் சிலை அவருக்கு அஸ்திரியாரை நிற்கும் சிலை எடுத்துக்காட்டாக இலங்கையில புத்து சிலைகள் பெரிய சிலை உருவாக்கப்பட்டது. நின்ற பெரிய சிலைகள் சமாதி சிலைகள் படுத்திருப்பமான சிலை இருக்கும் மந்திர உச்சலமான சிலை இருக்கும். ஒரு பாருங்கள் பெரிய சிலைகள் இருக்கும் மரபுக்கு எடுத்துக்காட்டாக அவுக்கண சிலை மாளிகா நிற்கும் சிலை எடுத்துக்காட்டாங்க. அது இவ்வாறுதான் சிற்பங்களை வடிச்சு தொழிற்சாலை அடுத்த வகுப்பு குறிப்பாக இந்த அனுபவமான கலைகளில் கட்டைக்காரர்கள் சிற்பங்களை நடத்த வைப்பாங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.